நீங்கள் யாவரும் என் சொத்து. சொத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ள பாடுபடுவது போல உங்களை காப்பாற்ற நான் முடிவில்லாத இன்னலையும் ஏற்பேன். எனக்குள்ள அத்தனை சக்தியும் உங்களை காப்பதற்காக செலவிடத்தான். நீங்கள் கேட்காவிடினும் நான் உங்களுக்கு என் பிரேமையை தரத்தான் செய்வேன். அது உங்கள் உரிமை அல்லவா? நீங்கள் விரும்பிய வரங்களை நான் தராததால் எனக்கு அன்பில்லை என்று சிலர் நினைக்கின்றீர்கள். இது சரியல்ல. உங்கள் பார்வை குறுகியது. உங்களுக்கு முன்னும் தெரியாது, பின்னும் தெரியாது. எல்லாம் தெரிந்த நானே இதை எப்போது தரலாம், தரக்கூடாது என்பதை அறிவேன். ஒன்றை தராமல் உங்களை தவிக்க விடுவதே பிற்பாடு இதைவிட பெரிய தவிப்பில் இருந்து உங்களை மீட்கத்தான். என்னை புரிந்து கொள்ளாமல் திட்டினாலும் சரி, நிந்தனையை மலையாக குறித்தாலும் சரி, நான் எவரையும் கைவிட மாட்டேன். பொருளையே முக்கியமாக எண்ணுகின்ற இந்த உலகத்தில் ஆன்மீக வழியில் முயற்சி செய்வதன் மதிப்பை அதில் பழக்கமில்லாத ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. சிலர் சொல்லலாம், அதன் அருமையை புரிந்து கொண்ட பிறகே அதில் ஈடுபடுவேன் என்று. நீந்த கற்றுக்கொண்ட பிறகே நீரில் இறங்குவேன் என்பது போலத்தான் இதுவும். நீந்த கற்றுக்கொள்ள நீரில் இறங்கித்தானே ஆக வேண்டும். ஏதாவது மிதப்பு கட்டையை வைத்துக் கொண்டு நீந்த கற்பது போல மனதுக்கு ஏதோ ஒரு பிடிமானத்தை வைத்துக் கொண்டு தைரியமாக ஆன்மீக சாதனையில் இறங்கு. பின் உனக்கே அதன் அருமை பெருமை தெரிய வரும். நீங்கள் என்னை ஏற்க மறுத்தாலும் கூட நான் உங்களை விட்டுவிட மாட்டேன். ஏற்க மறுப்பவர்கள் அறியாமையால் குருடாகி இருக்கின்றார்கள். ஆகவே அதிக அளவில் கருணையும் அருளும் அவர்களுக்கே தேவைப்படுகின்றன. பாதையை விட்டு விலகிச் செல்பவர்கள் சரியான பாதைக்கு மறுபடி அழைத்துச் செல்லப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் என்னிடம் நான் அழைத்துக் கொள்வேன். ஆன்மீக வாழ்க்கைக்கு இன்றியமையாதது ஆத்மாவில் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பெற்றுவிட்டால் ஆத்மீக முன்னேற்றம் அதிசுலபம். எவ்வளவுதான் பலமாக மழை பெய்தாலும் கவிழ்ந்து வைக்கப்பட்ட கிண்ணம் காலியாகத்தான் இருக்கும். ஆனால் சிறிதே தூறல் பெய்தாலும் நிமிர்த்தி வைக்கப்பட்ட கிண்ணத்தில் சில துளிகளாவது சேருகின்றன. இதயத்தை இறைவன்பால் திருப்புங்கள். அப்போது அவரது அருள் உங்களுக்கு கிடைக்கின்றது. சிரத்தை, உற்சாகம், பக்தி இவை அதிகமாக இருந்தால் உங்கள் கிண்ணமும் கூட நிரம்பி விடுகின்றது. வெளி உலகத்தில் வாழ்க்கை தீராத துன்பம் நிரம்பியது. ஆனால் உள் உலகத்தில் வாழ்க்கை என்பது எளிமையானது, சுலபமானது. வாழ்க்கை என்பது ஒரு புனித யாத்திரை. மனிதன் முள் நிறைந்த கரடுமுரடான சாலையில் சிரமப்பட்டு கொண்டு போகின்றான். பகவத் நாமம் அவன் நாக்கிலே இருந்தால் தாகம் இருக்காது. இதயத்தில் இறைவன் உருவம் இருந்தால் களிப்பு தெரியாது. சாதுக்களின் சேர்க்கை அவனை உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் பயணம் செய்ய வைக்கும். பகவான் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கின்றான் என்ற நிச்சயம் உனக்கு வலுவூட்டும், இதயத்துக்கு தைரியமூட்டும். ஆன்மீக வைத்தியத்திலும் பல மருந்துகள் உள்ளன. ஆனாலும் இங்கே சர்வரோக நிவாரணி பிரேமை ஒன்றுதான். அது பல வைட்டமின்களில் ஒன்று மட்டும் அல்ல. ஏயிலிருந்து Z வரையுள்ள எல்லா வைட்டமின்களும் பிரேமையில் அடக்கம். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி என் பிரேமையே. நான் வானத்தை பூமியாகவும் பூமியை வானமாகவும் மாற்றலாம். ஆனால் அது தெய்வீக மகிமையின் அடையாளம் அல்ல. எந்த காலத்தும் எங்கும் இருக்கின்ற பிரேமையும் பொறுமையும் ஈடு இணையற்ற தெய்வீக அடையாளம். நான் என்றும் எப்போதும் எப்போதும் உங்களோடு இருக்கின்றேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி உங்கள் கற்பனையே. உங்கள் இதய விளக்கில் அன்பு சுடரை ஏற்றி வைக்க நான் வந்திருக்கின்றேன். அதன் ஒளியிலே
நீங்கள் ஒவ்வொருவரையும் சாயியாகவே காண்பீர்கள். ஆன்மீக சாதனையில் கஷ்டம் வருகின்ற பொழுது பரமேஸ்வரனை உன் உதவிக்கு அழைக்க வேண்டும். குழந்தை நடக்க கற்றுக்கொள்வதற்காக தாயார் சில அடிகள் நடந்து திரும்பி தன்னிடம் வர தூண்டுகின்றாள். ஒருபோதும் குழந்தை விழுமாறு விடமாட்டாள். குழந்தை விழுந்து விடும் போல தோன்றுகின்ற பொழுது ஓடிச் சென்று அதை தூக்கின்றாள். ஈஸ்வரனும் அந்த தாயை போல நம் பிரயத்தனங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். நம்மை ஆட்டுவிக்கின்ற கயிறு ஈஸ்வரன் கையில் இருக்கின்றது. சில சமயம் அதை இழுத்து பிடிக்கின்றான், சில சமயம் நம் போக்கிலே விடுகின்றான். அவன் எது செய்தாலும் நம்மை இயக்குகின்ற கயிறு அவனிடம் இருக்கின்றது என்று நிம்மதியாக நம்பிக்கையோடு இருங்கள். இந்த நம்பிக்கையே பழகி பழகி அபியாசத்தால் முழுமையாக பழுத்து உங்களுக்கு பிரேமரசத்தை அளிக்கும். நீ அமர்ந்திருக்கும் ரயில் நின்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு இணையாக செல்லும் இருப்பு பாதையில் இன்னொரு ரயில் சென்றால் நீ ஜன்னலுக்கு வெளியாக பார்க்கும் போது உன் ரயிலே நகர்வது போல உனக்கு தோன்றலாம். ஜன்னலுக்கு உள்ளாக பார்த்தால்தான் உன் ரயில் நிற்பது தெரியும். அப்படித்தான் மனது வெளியே எட்டி பார்த்தால் எல்லாமே ஓட்டமாக, சலனமாக, கொந்தளிப்பாக தெரிகின்றது. அது மாயையின் ஓட்டம். ஆனால் உண்மையில் ஆத்மா ஓடவில்லை. இருந்த இடத்திலேயே அது இருக்கின்றது. நீ அதிலேதான் நிலை பெற்றிருக்கின்றாய். வெளியே போன மனதை உள்ளே திருப்பிப்பார். சலனமற்ற சாந்தத்தில் நீ இருப்பதை உணர்ந்து கொள்வாய். மனம் என்றால் என்ன? ஆசைகளைத் தவிர மனம் என்ற ஒன்றே இல்லை. ஒரு துணியிலிருந்து இழை இழையாக எடுத்துக்கொண்டே போனால் கடைசியில் எதுவுமே இல்லாமல் போய்விடுகின்றது அல்லவா? இப்படியே ஒவ்வொரு ஆசையாக உருவி எடுத்துக்கொண்டே இருந்தால் மனம் என்ற ஒன்றே கடைசியில் இருக்காது. ஆத்ம ஆகாசம் மட்டுமே நிற்கும். தூய்மையை விட சக்தி வாய்ந்த பலம் இல்லை. அன்பை விட நிறைவை தருகின்ற ஆனந்தம் இல்லை. பக்தியை விட நம்மை நாமாக்கும் சந்தோஷம் வேறு இல்லை. சரணாகதியை விட புகழத்தக்க வெற்றியும் இல்லை. கடவுள் சூரியனை போன்றவர். அவருடைய கிரணங்கள் அகங்காரம் என்ற மேகம் நம் இதய கமலத்தை மறைக்காத போது அதன் மீது விழுந்து அதை மலரச் செய்கின்றது. நினைவிருக்கட்டும், மலரத் தயாராக இருக்கும் மொட்டுக்கள் தாம் மலரும். மற்றவை பொறுமையோடு காத்திருக்கத்தான் வேண்டும். எல்லா மதங்களும் மனிதனை தன் இதயத்தில் இருந்து குரோதம், பேராசை, வெறுப்பு, கோபம் இவற்றை அகற்றிவிட வேண்டும் என்றே வற்புறுத்துகின்றன. இப்படி தூய்மை அடைந்த மனதில் கடவுளின் அருள் நிறைந்து விடும் என்றே மதங்கள் கூறுகின்றன. அகங்காரம் நிறைந்த இதயத்தில் தான் உயர்வு தாழ்வு என்ற எண்ணங்கள் ஏற்படுகின்றன. ஒருவன் தன்னை உயர்வாகவோ அல்லது தன் மதத்தை உயர்வாகவோ கூறிக்கொண்டால் அவன் தன் மதத்தின் முக்கிய போதனையை புறக்கணித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். உண்மையான சாதனை எல்லா மதங்களின் அடிப்படை தத்துவங்களின் ஒற்றுமையை தெளிவாக்கும். ஒவ்வொரு ஜீவராசியிலும் நான் நிறைந்திருக்கின்றேன். ஒவ்வொருவர் இதயத்திலும் என்ன இருக்கின்றது என்பதையும் நான் அறிகின்றேன்.